திமுகவிட்ட வந்து இடி கிடையாது, திமுகவிட்ட ஐடி கிடையாது, திமுகவிட்ட வந்து சிபிஐ கிடையாது. அவங்க அச்சுறுத்தி தங்களுக்கு ஃபேவராக நன்கொடை வாங்கினாங்கன்னு குற்றம் சுமத்த முடியாது. தொடர்பு அடிப்படையிலே, நட்பு அடிப்படையிலே அவர்கள் நிதி பெற்றிருக்கலாம். அதற்கு ஏதாவது இவர்கள் ஃபேவர் செய்திருந்தால், அந்த நன்கொடைக்கு பதிலாக அவர்களுக்கு ஏதாவது இவர்கள் பயன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது வேறு ஏதேனும் ப்ராஜெக்ட்ஸ் தந்திருந்தால் நாம் அதை சுட்டி காட்டலாம், நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம். அந்த மாதிரி எந்த ஆதாரமும் இருப்பதாக தெரியவில்லை. சட்டப்பூர்வமாக அனுமதித்த காரணத்தினால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டப்பூர்வமாக பல கட்சிகளுக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி திமுகவும் பெற்றிருக்கலாம். அப்படி கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த விளக்கம்லாம் சொல்கிறேன். பாஜக இடியை அனுப்பி நிதியை பெறுகிறது. அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இப்போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிற வழக்கில் தொடர்புடைய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திடம் பிஜேபி 30 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடை பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த நபர் மீது தான் இந்த விசாரணை நிறுவனம் வழக்கு தொடுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நிறுவனத்திடம் இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலம் நன்கொடை பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஆக இதுதான் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது, விசாரணை நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவது, மிரட்டி அல்லது அச்சுறுத்தி நிதியை பெறுவது என்கிற ஒரு போக்கு. இதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இதற்கு நான் ஏற்கனவே பதிலளித்திருக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் மீது எந்த வழக்கும் வரி வைப்பு செய்துவிட்டார் அல்லது தவறான முறையில் மணி லாண்டரிங் செய்திருக்கிறார் என்று அவர் மீது எந்த வழக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், பாஸ்கெட் அசோசியேஷனுடைய ஆல் இண்டியா பிரசிடென்ட். அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கிற அடிப்படையில் தான் எங்களுக்கு அறிமுகமானார். எங்கள் கட்சியில் உறுப்பினரானார். இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார். மக்கள் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். மக்கள் தீர்ப்பை எழுதுவார்கள்.